இது ஹசரத்துடைய சிஏ பயன் நடந்துருக்கு. இங்கே தான் ஹுதைபியா உடன்படிக்கை நடந்த ஏரியா. அந்த ஏரியாவில் இப்போ பள்ளிவாசல் இந்த இடத்துல ஞாபகார்த்தமாக பள்ளிவாசல் ஒன்று இருக்குது. அந்த இடத்துலேருந்து ஒரு ஹசரத்து அவர்கள் தொகுத்து வழங்குறாங்க. அவர் சின்ன ஒரு பயனை மைக்கு வைக்காததுனால இங்கேருந்து லேசாக எடுக்கிறேன். வாங்க ஹாஜிமா ஹாஜிகளே ஹாஜாக்களே, நான் வந்திருக்கக்கூடிய இந்த இடத்துக்கு பேரு ஹுதைபியா என்று சொல்லப்படக்கூடிய இந்த இடத்திற்கு நாம் வந்திருக்கின்றோம். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புனிதமிக்க மக்கமா நகரத்திலே இருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்து ஹிஜ்ரி 6ஆம் ஆண்டு மதீனாவிலே இருந்து 1400 சஹாபா மக்களோடு மதீனாவிலே இருக்கக்கூடிய துல் ஹுலைஃபா என்று சொல்லப்படக்கூடிய மீகாத்து, அந்த துல் ஹுலைஃபா என்ற மீகாத்து இருக்கக்கூடிய எல்லா மீகாத்துகளிலும் தூரமான மீகாத்து எல்கை அதுதான். 450 கிலோமீட்டர் மக்காவிலே இருந்து மதீனாவிலே இருக்கக்கூடிய அந்த மீகாத்துக்கு பேரு துல் ஹுலைஃபா. 450 கிலோமீட்டர் அப்பால் இருக்கக்கூடிய அந்த துல் ஹுலைஃபாவில் இருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 1400 சஹாபா மக்களோடு உம்ராவிற்கு இஹ்ராம் அணிந்து சஹாபா மக்களோடு புறப்பட்டு பல வாரங்களாக பிரயாணம் செய்து இந்த ஹுதைபியா இந்த இடத்துல வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபா மக்களும் கூடாரம் அடித்து தங்கியிருந்தார்கள். இந்த செய்தியை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபா மக்களும் வந்திருப்பதை கேள்விப்பட்ட மக்கத்து குறைஷிகள் இங்கு வந்து, உங்களுக்கு மக்காவிற்கு உள்ளே வருவதற்கு உங்களுக்கு அனுமதி கிடையாது, உம்ரா செய்வதற்கு நாங்கள் அனுமதி கொடுக்க மாட்டோம், நீங்க மக்காவுக்கு உள்ளே வரக்கூடாது என்று தடுத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபா மக்களோடு ஆலோசனை செய்தார்கள். என்ன செய்வது, மக்கத்து குறைஷிகள் இப்படி சொல்கின்றார், நாம் என்ன செய்வது என்று ஆலோசனை செய்தார்கள். ஒவ்வொரு சஹாபிகளும் ஒவ்வொரு கருத்தை சொன்னார்கள். வீரமிக்க ஹதரத் உமர் சொன்னார்கள், நாயகமே என்ன ஆனாலும் பரவாயில்லை, ஆயுதம் ஏந்தி சண்டையிட்டாவது மக்காவிற்கு உள்ள போய் உம்ரா செய்யணும்னு சொன்னாங்க. அந்த அவையில இருந்த சையதுனா சித்தீக் ரலியல்லாஹு தஆலா சொன்னார்கள், நாயகமே நாம் சண்டையிட வேண்டாம், அமைதியாக செல்லலாம் என்று ஹதரத் அபூபக்கர் சித்தீக் நாயகம் பெருமானாருக்கு ஆலோசனை சொன்னார்கள். ஆக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சித்தீக் நாயகத்துடைய ஆலோசனையின் பிரகாரம் குறைஷ் குஃபார்களுக்கு மத்தியிலே பேச்சுவார்த்தையை நடத்தினார்கள். அந்த பேச்சுவார்த்தையிலே பல ஷரத்துக்கள், பல முடிவு எட்டப்பட்டது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் குறைஷ் குஃபார்களும் சேர்ந்து ஒரு ஒப்பந்தம் கையெழுத்தானது. அந்த கையெழுத்தான இடம்தான் இந்த இடம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சித்தீக் நாயகம் ஹதரத் உமர் ரலியல்லாஹு போன்ற பெரும்பெரும் சஹாபா பெருமக்கள் இந்த இடத்திலே அமர்ந்துதான் குறைஷ் குஃபார்களுக்கும் பெருமானாருக்கும் மத்திய ஒப்பந்தம் ஏற்பட்டது. அந்த ஒப்பந்தத்திலே ஒவ்வொரு ஷரத்தாக கையெழுத்திடப்பட்டது. முதலாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எழுதினார்கள், ஆதா முஹம்மது ரசூலுல்லாஹ். முதல் வார்த்தை பெருமானார் எழுதினார்கள், நான் எழுதக்கூடிய அல்லாஹ்வுடைய ரசூல் முகமது எழுதுகின்றேன் என்று பெருமானார் எழுதினார்கள். இடத்துல ஒரு மார்க்கெட் சர்க்கிள் அவங்க பார்க்கக்கூடிய இடத்துல கடைகளை வச்சு ஆரம்பிக்கிறாங்க. நாங்கள் உங்கள் ரசூல் என்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை, ஆகையினாலே இன்னைக்கு ரசூல் என்ற வார்த்தையை எடுக்க வேண்டும் என்று முதல் தடவையிலே சொன்னார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபா மக்களுக்கு அந்த வார்த்தையை எடுத்துங்கன்னு சொன்னாங்க. அதற்கு பின்னாடி நீங்கள் யாராவது உங்க ஆட்கள் யாராவது முதல் ஷரத்து, இப்ப நீங்க உம்ராவுக்கு வரக்கூடாது, இப்பவுமே இந்த இடத்திலிருந்து மதீனாவுக்கு நீங்க திரும்பி சென்று விட வேண்டும் அப்படின்னு ஷரத்திட்டார்கள். பெருமானார் அதற்குள் சம்மதித்தார்கள். அடுத்து சொன்னார்கள், உங்க ஆட்கள் யாராவது மக்காவிற்கு வந்தால் நாங்க திருப்பி அனுப்பிச்சு வைக்க மாட்டோம், உங்க ஆட்கள் யாராவது மக்காவுக்கு வந்தால் திருப்பி அனுப்பிச்சு வைக்க மாட்டோம், ஆனால் எங்க ஆட்கள் யாராவது மதீனாவிற்கு வந்தால் நீங்க திருப்பி அனுப்பிச்சு வச்சுக்கணும்னு சொன்னாங்க. அதற்கும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சம்மதித்தார்கள். சம்மதித்து எல்லாத்துக்கும் கையெழுத்திட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒப்பந்தம் செய்து கொண்டார்கள். அந்த நேரத்தில் சஹாபா பெருமக்களுக்கு மத்தியிலே ஒரு விதமான ஒரு குழப்பம் ஏற்பட்டது.
மதீனாவிலே இருந்து முதலாக அன்சாரி தோழர்கள் முதலாக யாராம் கட்டி உம்ராவுக்கு வந்திருக்கின்றார்கள். காபத்துல்லா முதல்ல பார்க்க போறாங்க. இப்ப அவங்களுடைய ஏக்கம் எப்படி இருக்கும் நாம் எண்ணி பார்க்க வேண்டும். அதே மாதிரி மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் செய்து 6 வருஷத்துக்கு பின்னாடி மக்காவை போய் பார்க்க வேணும் அப்படின்னு ஆசையோடு ஹிஜ்ரத் செய்த சஹாபாவர்கள், மஹாஜிரான சஹாபாவர்கள் உலகில் இருந்திருக்கின்றார்கள். ஒவ்வொருவர்களும் யோசனையோடு நின்று கொண்டிருக்கக்கூடிய வேளையில்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எல்லா சஹாபாவர் மக்களும் சத்தியமிட்டு கொடுத்தார்கள். அந்த மரத்தினுடைய அடிவாரத்திலே சத்தியமிட்டு கொடுத்தார்கள். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கின்றார், லக்கத் ரலியல்லாஹு அனில் முஃமினீன இத யுபாயிஊனக தஹத ஷஜரதி. மரத்துக்கு அடியிலே அமர்ந்து கொண்டு அல்லாஹ்வுடைய ரசூலை பொருந்திக் கொண்டு இங்கே ஏதோ ஒரு மரம் இருக்கா, அந்த மரத்தடியில் தான் ஒப்பந்தம் நடந்துச்சா? அது கிடைச்சா உங்களுக்கு கிடைச்சிச்சா? என்ன மிஸ் வச்சு கிடைச்சிச்சு? சஹாபாவர் மக்களுக்கு உள்ளத்திலே ஒரு ஆசையும் தேட்டமும் குழப்பமும் இருந்து கொண்டே இருந்தது. அப்ப இங்கு தடுக்கப்பட்டார்களோ இந்த இடத்துல முடியை கலைந்து உம்ரா செய்ய முடியவில்லை என்று சொன்னா இந்த இடத்துல முடியை எடுத்துட்டு திருப்பி அப்படியே மதீனாவுக்கு போகணும். எப்படி முடி எடுக்கிறது அப்படின்னு சஹாபாவர் மக்கள் யோசனையோடு இருந்து கொண்டிருக்கக்கூடிய வேளையில்தான் பெருமானாருடைய அன்பு மனைவி ஹதரத் உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் தன்னுடைய கூடாரத்துக்கு ரசூலை அழைச்சாங்க. நாயகமே, நீங்க முதல்ல மொட்டை அடிங்க. நீங்க மொட்டை அடிச்சிட்டீங்கன்னு சொன்னா உங்களை பார்த்து எல்லா சஹாபாவர் மக்களும் மொட்டை அடித்து விடுவார்கள் என்று ஹதரத் உம்மு சல்மா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் அருமையான யோசனையை சொன்னாங்க. அந்த யோசனையின் பிரகாரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மொட்டை அடித்தார்கள். சஹாபாவர் மக்கள் பார்த்தார்கள். பெருமானாரே முடியை கலந்து விட்டார்கள், நாமும் எடுக்க வேண்டியதான் என்று எல்லா சஹாபாவர் மக்களும் முடியை எடுத்து மீண்டும் மதீனாவிற்கு புறப்படுவதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கின்றார்கள். வரலாற்றிலே முக்கியமான ஒரு செய்தி வருகின்றது. அந்த செய்தி நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். முக்கியமான செய்தி, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாவர் மக்களும் மதீனாவிற்கு திரும்பி செல்வதற்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கக்கூடிய வேளையிலே மக்காவிலே இருந்து ஒரு சஹாபி வருகின்றார்கள். மக்காவில் இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபி பெருமானாரின் சஹாபாவர் மக்கள் வந்திருப்பதை கேள்விப்பட்ட அந்த சஹாபி பெருமானிடத்திலே வருகின்றார்கள். சங்கிலியை அறுத்து கொண்டு வந்திருக்கின்றார்கள். அந்த சஹாபி பெருமானிடத்திலே வந்து, நாயகமே, நீங்க மதீனாவிற்கு திரும்பி செல்கின்றீர்கள், தயவு செய்து நீங்கள் செல்லுகின்ற போது என்னையும் சேர்த்து நீங்கள் அழைத்து செல்லுங்கள் நாயகமே. காரணம், இந்த மக்கத்து குறைஷிகள் என்னை கடுமையான வேதனை செய்கின்றார்கள். நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே பார்த்துருக்கக்கூடிய சகோதரர்கள் அம்மானி பார்த்துட்டு இருக்க. வெல்கம் அம்மானி. அஜ்மல் கான், வெல்கம் தம்பி. என்று சொன்னா சாதாரணமான கொடுமை கிடையாது. இது ஹுதைபியா உடன்படிக்கை என்னுடைய மேனிலை தேய்க்கின்றார்கள். நாயகமே, என்னால முடியல, நீங்கள் அழைத்துக் கொண்டு செல்லுங்கள் என்று சொன்னார்கள். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் அபூ ஜஹல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த சஹாபிக்கு சொன்னார்கள், இந்த அன்பு தோழரே, நீங்கள் சபர் செய்து கொள்ளுங்கள். ஒப்பந்தத்துக்கு மாற்றமாக எதையும் என்னால் செய்ய முடியாது. இப்பதான் ஒப்பந்தம் கையாழ்த்து ஆகியிருக்கின்றது. ஆகினால் நீங்கள் சபர் செய்து மீண்டும் மக்காவிற்கு செல்லுங்கள். இன்ஷா அல்லாஹ் நிச்சயமாக நாளை சொர்க்கத்தில் என்னோடு இருப்பீர்கள். இந்த வேதனையை நீங்கள் பொறுத்துக் கொள்ளுங்கள் என்று ஹதரத் அபூ ஜஹலுக்கு ஆறுதலான வார்த்தையை சொல்லி அனுப்பினார். வார்த்தையை சொல்லிவிட்டு குறைஷி கூப்பார்களுக்கு வேண்டுகோள் வைத்தார்கள். என்னுடைய அன்பு தோழர் அபூ ஜஹலுக்கு எந்த இடையூறும் நீங்கள் செய்யக்கூடாது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷி கூப்பார்களுக்கு சொல்லி அனுப்பினார்கள் என்பது வரலாறு. இப்படி வரலாற்று சிறப்பு மிக்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபா பெருமக்களும் இந்த இடத்திலே தங்கி ஒப்பந்தம் கையெழுத்தான இடம்தான் இந்த ஹுதைபியா உடன்படிக்கை நடந்த இடம். இந்த வரலாற்றின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பாடம் என்ன? 2 விஷயம். இது ஹுதைபியா உடன்படிக்கை நடந்த இடம். அந்த இடத்த சரத்தர இடங்கிறதுனால வந்திருக்கீங்க. இங்கே நிற்கக்கூடியவர்கள் ஒரு தமிழ் கூட்டம் வந்திருக்குது. அடுத்து என்னண்டாக்கா, இந்த இடத்துல இந்த மரத்துக்கு அடியில் தான் ஒப்பந்தம் நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. அது எந்த மரங்கிறது அல்லாஹ் அறிவான். இதுக்கு பக்கத்தில் ஒரு செடி தான் இருக்குது. மரம் அந்தன்னு இருக்கிறதுலாம் கருவ மரம் மாதிரி இருக்குது. பாக்கி ரஷ்யாக்காரர்கள், துருக்கிக்காரர்கள் இருக்காங்க, இங்கே நிற்கிறாங்க.
அடுத்து நாயகமே, நீங்க ஹுதைபியாவில் திரும்பி செல்கின்றீர்கள் என்று வருத்தப்பட வேண்டாம். உங்களுக்கு மகத்தான வெற்றி இருக்கிறது. உங்களுக்கு மக்களுடைய வெற்றி உங்களுக்கு தர காத்திருக்கின்றோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னார். இது முதல் விஷயம், விட்டுக் கொடுப்பது. இரண்டாவது விஷயம், நம்முடைய துணைமார்கள் அன்பு மனைவிமாரிடத்தில் நாம் ஆலோசனை செய்து கொள்வது. இது ஒரு சுன்னத்தான ஒரு வழிமுறை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குழப்பமான நேரத்திலே ஹஜ்ரத் உம்மு ஸலமா தான் அருமையான ஆலோசனை சொன்னார்கள். அந்த ஆலோசனையின் பிரகாரம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள். எல்லா சஹாபா பெருமக்களும் மதீனாவிற்கு திரும்பிச் சென்றார்கள் என்பது வரலாறு. எனவே அன்பான ஹாஜிமார்களை நம்முடைய வாழ்க்கையில விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை இருக்க வேண்டும். நம்முடைய மனைவிமார்களுடைய ஆலோசனை நாம் செய்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரண்டு தன்மைகளையும் நமக்கு மாத்திரமல்ல நம்முடைய சந்ததிகளுக்கு அல்லாஹ் கற்றுக் புரிவானாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரகாத்துஹு. ஆஜிகள் இன்ஷா அல்லாஹ் அவசரக்காரங்க சீக்கிரம் பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். அஜித் இந்த ஒரு நிமிஷம் போயிட்டு வந்தோம். இதுதான் அந்த இடம். இந்த ஒப்பந்தம் பண்ண இடம் இந்த இடங்களாங்க. அதுக்கு பின்னாடி இங்கே பாத்ரூம் போயிட்டு வரணும். பாத்ரூமுக்கு போகிறேன். இங்கே இது இந்தோனேஷியா மக்கள், துருக்கி மக்கள், ரஷ்யா, பாக்கி எல்லா மக்களும் இந்த இடத்துக்கு ஜியாரத்துக்கு வந்திருக்காங்க. இந்த இடம் அந்த சர்த்தம் இடம் பக்க ஒரு பள்ளிவாசலாக இருந்திருக்கு போல இருக்குது. அதை கவர்மெண்ட் சேஃப்டி பண்ணியிருக்குது இந்த ஏரியாவில். பாத்ரூம் இருக்குது. ஓகே ஓகே, எல்லாம் கூட்டம் வந்துட்டுருக்காங்க. அந்த சைட்லேருந்து வந்துட்டுருக்காங்க. ஓகே, வாங்க. எங்கே இருக்குதுன்னு தெரியல. இது இந்த ஹுதைபியா உடன்படிக்கை ஏற்பட்ட இடம். அந்த கட்டடங்கள் இருக்குது, அப்படியே சரத்தரத்தோட கட்டடங்கள். அது பின்னாடி அங்கே ஒரு நினைவகத்துக்காக எல்லா இடத்துலையும் பள்ளிவாசல் இருக்கும். இந்த பாத்ரூம் இருக்குது. ஓகே, வந்து ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்த கேட்டு தர போகிறதுக்காட்டியும் போதுமானு போயிடுது. வாங்க, எல்லா இடத்துலையும் மைக் வச்சு விளம்பரம் சொல்லிகிட்டு இருக்காங்க. சர்த்தத்தை சொல்லி காட்டுறாங்க. கேட்டபடி அமல் செய்வதற்கும் கேட்டபடி அறிந்து கொள்வதற்கும் அல்லாஹ் வாய்ப்பளிப்பான நான் நிறுத்தி கேட்டுக்கிறேன். தௌசண்ட் மிஸ்ஸா. ஓகே ஓகே, இந்த சைடில் மற்றும் வாழ்த்துக்கள் முபாரக்.